சக்திவேல் வந்துட்டு தான் அண்ணனுக்கு உண்மையாலுமே கேன்சர் தானா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட கேட்குறாரு. அப்பதான் பாண்டியன் இருந்துக்கிட்டு இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா, என்னையா நீ ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் திட்டுறாரு. உடனேவும் எல்லாரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. வடிவு, பழனிவேல், சக்திவேல், குமரவேல்னு அவங்க 4 பேரும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனதுக்கப்புறம் அங்கே கதிர் மட்டும் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரியேவோ மாமாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சு, அதனால தான் டாக்டர் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே உள்ளே போன உடனே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் கொஞ்சம் நேரம் கழித்து நர்ஸ் வெளியில் வராங்க. கதிர் கேட்குறாரு, என்ன ஆச்சுங்க, மாமாவுக்கு எப்படி இருக்குன்னு டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க சார், சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க எல்லாரும் வீட்டிலேருந்து வராங்க. வீட்டிலேருந்து வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வடிவு வந்து கேட்குறாங்க. வடிவு, பழனிவேல் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாரு, மாமாவுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ சும்மா சாதாரணது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே மாப்பிள்ளை, என்ன நடந்தது, அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உண்மையை சொல்லு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் அழுகிறாரு. உடனே கதிர் இருந்துக்கிட்டு, என்ன மாமாக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, மாமா நல்லதா இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இங்கே பாரு மாப்பிள்ளை, அண்ணனுக்கு கேன்சர் தான் அப்படிங்கிறது எங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு, மச்சான் சொல்லிட்டாரு. என் சின்ன அண்ணன் வாயை வச்சுட்டு கம்மன் இருக்காம ஒவ்வொன்றா சொல்லி மச்சான் வாயிலிருந்து விஷயத்த வரவழைச்சிட்டாரு. அதனால் மச்சான் சொன்ன உடனே எங்கள் எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் அப்படியே உலகமே அரண்டு போயிடுச்சு மாப்பிள்ளை, என் அண்ணனுக்கு இப்படி ஒரு இதா அப்படின்னு சொல்லி முத்துவேல் சொல்லிட்டு சக்திவேல் இந்த மாதிரி பண்ணினதா பழனிவேல் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே அதை கேட்ட கதிர் இருந்துக்கிட்டு, அது வந்து அப்படின்னு இழுக்கும்போது சக்திவேல் சொல்கிறாரு, எங்களெல்லாம் மன்னிச்சிரு, நான் வந்து அப்படிலாம் உன்னை நினச்சிருக்க கூடாது, நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயோ பரவாயில்லைங்க, உங்களோட சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்க, ஆனால் எனக்கு நீங்கள் பேசுனது திட்டுனது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு தேவை மாமாவோட உயிரை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறது தான், அதுக்காக மட்டுமே நான் போராடினேன். மற்றபடி நீங்கள் சொன்னது எதுவுமே என் காதில் விழலை, நீங்கள் அதுக்கெல்லாம் எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. உடனேவோ வெளியில் வந்த நர்ஸுக்கிட்ட மறுபடியும் கேட்குறாங்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு. இருங்க சார், கொஞ்ச நேரத்தில் டாக்டரே வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு பதறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றுமே இருக்காது, மாமா நிச்சயமாக நம்மளெல்லாம் பார்க்க மறுபடியும் வருவார், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கதிர் வந்து எல்லாத்துக்குமே ஆறுதல் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் டாக்டர் வெளியில் வராங்க. டாக்டர் வெளியில் வந்த உடனே கதிர் வேகமாக போயிட்டு, டாக்டர் மாமாவுக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்காருல்ல, ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க. சக்திவேலும் பின்னாடியே, டாக்டர் எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல, என் அண்ணனை நீங்கள் எப்படியாவது காப்பாற்றிடுங்க, என் அண்ணனுக்கு கேன்சர் இருக்கிறத எப்படியாவது குணப்படுத்திடுங்க டாக்டர், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர், எத்தனை லட்சம் எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், என் அண்ணனை குணப்படுத்தியே ஆகணும் டாக்டர் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. உடனே எங்கள் டாக்டர் இருந்துக்கிட்டு, இருங்கப்பா என்ன சொல்ல வரேன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க, இங்கே பாருங்க, அவர்கிட்ட நான் நேற்றே சொன்னேன், இங்கே தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எதுவுமே காதில் வாங்கிக்காமல் கூட்டிகிட்டு போயிட்டீங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்போ பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. ஆமாம், நேற்று நான் உங்களை அவ்வளோ தூரம் சொன்னேன், ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் இருந்தே ஆகணும்னு, நீங்கள் தான் கேட்கவே இல்லை, இங்கே இருக்கவே வேண்டாம், எனக்கு வந்து நாங்கள் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டீங்க. இப்போ அவருக்கு வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, அவருக்கு வந்து எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், அதனால தான் சொல்கிறேன், இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, அதான் நான் அவ்வளோ தூரம் சொன்னேன், இவருக்கு எப்படி வேணாலும் மாறலாம்னு சொல்லிட்டு, ஏற்கனவே இவருக்கு வந்து கேன்சர் வேற, அதனால தான் சொன்னேன், அதை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ எங்கள் அண்ணனை காப்பாற்ற முடியாதா டாக்டர்னு சொன்ன உடனே, தெரியல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒன்று, அவர் என்ன சொல்கிறாரோ தயவு செஞ்சு அதை வந்து மறுக்காமல் எதாக இருந்தாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போகிறாரு. உடனே சக்திவேல்லேருந்து சரிங்க டாக்டர்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு, அண்ணே என்னண்ணே இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிட்டியே, உன் தம்பினே நான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவியே, நீயே இந்த விஷயத்த மறைச்சிட்டியேன்னு சொல்லிட்டு சக்திவேல் அழுகிறாரு. உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு, சக்தி, எனக்கு ஏதாவது சின்ன ஒரு அடிபட்டிருந்தா கூட உன்னால் அதை தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன்கிட்ட சொன்னால் நீ ரொம்ப கஷ்டப்படுவ, உன்னால் தாங்கிக்க முடியாது, அதுவும் இல்லாமல் நம்ம அம்மாவாலையும் தாங்கிக்க முடியாது, வடிவு
உயிரோடவே இருக்க மாட்டா. இதெல்லாம் கேட்ட உடனே எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாரு. நீங்கள் தாங்கிக்க மாட்டேங்கன்னு தான் நான் விட்டுட்டேன்னு. அப்போ கதிர்கிட்ட மட்டும் எப்படி பெரியப்பா சொன்னீங்கன்னு சொல்லி குமரவேல் கேட்குறாரு. நான் கதிர்கிட்டையும் சொல்லலை குமார். நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தப்ப கதிர் அங்கே வந்திருந்தான். என்னாச்சு, எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்கன்னு கேட்டான். நான் அப்போ கூட நான் எதுவுமே சொல்லலை. டாக்டரை பார்த்து என்ன விஷயம், அவர் என் மாமான்னு சொல்லிட்டு விஷயத்த கேட்டவர் தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நாளும் என்னை வாட்ச் பண்ணி என் கூடவே இருக்கிறேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன், நம்ம வீட்டுக்கு தெரியாமல் உங்களை நான் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறேன்னு என்கிட்ட சொன்னான். எனக்கும் வந்துட்டு உங்கள் யாருக்கும் தெரியாமல் நானாக எதுவும் பண்ண முடியாது, எனக்கு யாராவது ஒருத்தர் தேவை அப்படின்னு சொல்லி தான் சரி கதிருக்கு உண்மை தெரியும்னு சொல்லிட்டு கதிரே வரேன்னு சொல்லியிருக்கானேன்னு ஒத்துக்கிட்டேன், மற்றபடியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாங்க. உடனே வடிவு வந்துட்டு என்னங்க நீங்கள் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்ட்டு அழுகிறாங்க. என்னையா முத்து அப்படின்னு அவங்களும் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. உடனே இங்கே கதிர் இருந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் யாரும் அழாதீங்க ப்ளீஸ், எனக்காக பாவம் மாமா அவரே உடஞ்சி போயிருக்காரு, அதனால் அவரை மறுபடியும் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு கதிர் சொன்ன உடனே அதுக்கப்புறம் முத்துவேல் இருந்துக்கிட்டு சக்தி இங்கே வாவே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் பாண்டியன் வராரு. பாண்டியன் குடும்பம் மொத்தமும் கதிர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இந்த மாதிரி கதிர் வாங்கன்னு சொன்ன உடனே அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்த அந்த மாதிரி செக் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு தான் வந்தோம். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. இப்போ பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரை கூப்பிட்டு தனியாக என்ன விஷயம்னு கேட்ட உடனே கதிர் சொல்கிறாரு, அவருக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், கோமாக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காருப்பா, அதனால தான் உங்கள் எல்லாத்தையும் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. உடனே எல்லாருமேவும் இதெல்லாம் அவருக்கு தெரிகிற மாதிரி காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்துவேலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது கதிருக்கே தெரியல. அதுக்கப்புறமா தான் முத்துவேல் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேலையும் பாண்டியனையும் கூப்பிடுறாங்க. நான் சொல்கிறத நீங்கள் 2 பேரும் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரிண்ணே, நீங்கள் சொல்கிறத நான் கண்டிப்பாக கேட்குறேன் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. உடனே பாண்டியனும் இங்கே பாருங்கள், என்கிட்டலாம் நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம், நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. பாண்டியன் சொன்ன உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம், நான் இது நாள் வரைக்கும் இந்த உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களை எதிரியாக தான் கரிச்சு கொட்டிகிட்டு இருந்திருக்கிறேன். இப்போது என்னை ரொம்ப தாங்கி தாங்கி பார்த்துக்கிறான்ல என் மருமகன், அவனையேவோ ஒரு காலத்தில் நான் ரொம்ப மோசமானவன், இவெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நான் பேசியிருக்கேன், நடந்திருக்கேன். ஒரு தாய் மாமனாக என்றைக்குமே நான் உங்கள் குடும்பத்துக்கு நான் இருந்ததும் கிடையாது. இப்போ வரைக்கும் கூட நான் உங்கள் மேலே ஒரு பாசத்தோட அன்போட எதுவுமே நான் நடந்துக்கிட்டது கிடையாது. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லா வளர்த்ததுனால தான் நம்ம மாமா எதுவும் செய்யாட்டியாலும் நம்ம மாமாவுக்கு நம்ம பண்ணணும், அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என் கூடவே இருந்து ரொம்ப நல்ல காரியத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்துவேல சொல்கிறாரு, சக்தி நீ குமாருக்கு வெளியெல்லாம் எங்கேயும் பொண்ணு தேட வேண்டாம், நம்ம தங்கச்சி குடும்பத்திலேருந்தே பொண்ணு எடுத்துக்கலாம். நிச்சயமாக குமார் நம்ம பேச்சை கேட்டு இனிமேல் நடந்துப்பான். என்ன குமார், பெரியப்பா சொல்கிறத இனிமேலாவது கேட்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே குமார் உட்காந்து அழுதுகிட்டு, பெரியப்பா சத்தியமாக இனிமேல் நீங்கள் சொல்கிறத தாண்டி நான் வேறு எதுவுமே செய்ய மாட்டேன் பெரியப்பா அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டு கதறி அழுகிறாங்க. அப்போ நிச்சயமாக இனிமேல் எல்லா சொத்தையும் நீயே எடுத்துக்கோ, கண்டிப்பாக நீ அந்த பிள்ளைய நல்லபடியாக பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்ட்ட சொல்கிறாங்க. நான் என் தங்கச்சி குடும்பத்தோடு சேர்ந்து இனிமேலாவது சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஒரே வழி, என் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அந்த உங்கள் வீட்டு பொண்ணு அரசியை இங்கே என் தம்பி பையனை எப்போவுமே நான் என் பையனாக தான் நினச்சிருக்கேன். அவன் எப்படி என்ன நினச்சானோ தெரியல, ஆனால் என் தம்பி பையனை நான் என் பையனாக தான் நினச்சிருக்கேன். என் பையனுக்கு என் தம்பி பையன் குமாருக்கு நீங்கள் உங்கள் பொண்ணு அரசியை கொடுப்பீங்களா? என் தங்கச்சி கூட நாங்கள் சம்மந்தியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு யோசிக்கிறாரு. உடனே அந்த இடத்துல அரசி இருக்கிறாங்க. அதே இடத்துல கோமதியும் அழுதுட்டு நிற்கிறாங்க. அண்ணனுக்கு இப்படி இருக்குது, இப்போ அண்ணன் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுடுச்சு, நம்ம என்னங்க பண்ணுறது அப்படின்னு பாண்டியன்கிட்ட கோமதி கேட்குறாங்க. அப்போ தான் பாண்டியன் சொல்கிறாரு, கோமதி இப்போதைக்கு இருக்கிறது உங்கள் அண்ணன் ஒரு ஆள் தான், அவரோட உயிர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அவர் சொன்ன மாதிரி நம்ம அரசிக்கிட்ட தான் கேட்கணும், வாழ போகிறது அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை கூப்பிட்டு கேட்குறாங்க. என்ன சொல்கிற அரசினி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அப்பத்தா அரசியோட காலில் விழுறாங்க. அம்மாடி
என் பிள்ளையோட உயிரை காப்பாற்றி கொடுத்தா உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் புள்ள சொன்னது எப்படியாவது நிறைவேற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுகிறாங்க. உடனேவும் அங்கே வந்து அரசு இருந்துக்கிட்டு சரிங்கப்பா, நீங்கள் பார்த்து என்ன சொன்னாலும் சரிதான் அப்படின்னு பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே பாண்டியனும் என் பொண்ணே சொன்னதுக்கப்புறம் உங்களுக்காக நான் இந்த இதில் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு விஷயத்த கேள்விப்பட்டு தங்கமயிலோட அம்மா கிட்ட தங்கமயில் அவனோட அம்மா வந்து பொங்கி எழறாங்க. அது எப்படி, அந்த மனுஷன் நாங்களா வீடு தேடி போனோம், அவங்களாம் வீடு தேடி வந்தாங்க, எனக்கு எப்படி என் பொண்ணை வேண்டான்னு சொல்லலாம்? அப்போது பணம் இருந்தால் அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்களா? இந்த பாக்கியம் யாருன்னு இன்னும் அவங்களுக்கு தெரியல. அவங்கள எனக்கு 2ல் 1 பார்க்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் இங்கே வந்து தங்கமயில் சொல்கிறாங்க, நான் தான் அப்போவே வேண்டான்னு சொன்னேன்ல, முறையும் தப்பாக வருது, நீங்கள் அந்த இடத்துல கொடுக்க வேண்டான்னு சொன்னேன், நீங்கள் கேட்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக இந்த பாக்கியத்தை பற்றி தெரியாமல் என்கிட்டயே வந்து மோதுவாங்களா? அவங்களுக்கு நான் யாருங்கிறத காட்டாமல் விட மாட்டேன், நீ விடுமையில் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அங்கே வந்து மாணிக்கமும் அவங்க பாக்கியமும் 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அவங்களுக்கு என்ன ஏதுன்னு நான் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் கல்யாணம் உடனே பண்ணிடணும், 2 பேர்த்துக்கும் உடனே கல்யாணம் பண்ணிடணும், என் தங்கச்சி குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறத நான் பார்க்கணும், அதுதான் என்னோட கடைசி ஆசை. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணு ராஜியையும் என் தம்பி சக்திவேல் வந்து மன்னிச்சு ஏற்றுக்கணும், என் மருமகனையும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எல்லாரையும் சம்மதிக்க வச்சிடுறாரு.